ஆனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க இதை மெயின்டைன் பண்ணுவாங்க ரொம்ப வருஷங்களுக்கு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். எந்த நல்ல விஷயம்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா பொருள் இன்றி அமையாது இவ்வுலகுன்னு சொல்லுவாங்க. நிறைய பணம் சேரப்போகுது ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு. இதனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் தனியாக இருக்காங்க. அதற்கு காரணம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிஞ்சிடலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற இருக்கக்கூடியவங்க கட்டாயம் இல்லை அப்படி ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது கூடலாம் 2-3 சேர்ந்து படிக்கணுன்ற மாதிரி நம்ம ஊரில் இருக்கும். அப்போது அதுக்கு கஷ்டப்படுவாங்க. சில பேர் படிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் மறந்து போயிடுறது. எக்ஸாம் டைமில் ஒரு நர்வஸ் பதட்டம் சரியாக எக்ஸாம் எழுத முடியாமல் அந்த இவங்க கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, இவங்களுக்கு நிறைய லாபம் வரப்போகுது. அப்படி வரும்போது பொதுவாகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், கொஞ்சம் ஆடம்பர பிரியர்களாக இருப்பாங்க. அது நிறைய செலவு. பிரதோஷம் யாருடையது? சிவபெருமானது. முதல்ல யாருக்கு அபிஷேகம் பண்ணுவோம்? நந்தியம் பெருமானுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவோம். அப்புறம் தான் சிவனுக்கே நடக்கும். அப்போ அந்த நந்தின்னு சொன்னால் என்னென்னா, அது காளை. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில உதாரண ஜோதிடர் பீமராஜா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில 2026 புத்தாண்டு சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. சரி, இன்றைய நிகழ்ச்சியில ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் மறக்க முடியாத ஒரு வருஷமாக இருக்கும். இவங்க 2026 வருஷத்தினுடைய டைரியை இன் ஃப்யூச்சரில் எப்பயுமே வச்சுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம டைரி எழுதுவோம். அப்புறம் வருஷம் முடிஞ்ச உடனே அது எங்கே போச்சு நமக்கு தெரியாது. அதை நம்ம பாதுகாத்தெல்லாம் வைக்க மாட்டோம். ஆனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க இதை மெயின்டைன் பண்ணுவாங்க ரொம்ப வருஷங்களுக்கு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். எந்த நல்ல விஷயம்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா பொருள் இன்றி அமையாது இவ்வுலகுன்னு சொல்லுவாங்க. நிறைய பணம் சேரப்போகிறது ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு. இதனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் என்னுடைய சொந்த காலில் நிற்க முடியல, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கேன்னு சொல்லி இந்த வருஷம் தொடங்கும் போது யாரெல்லாம் ரிஷபராசியில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த வருஷம் முடியும் போது இன்னொருத்தரை பார்த்துக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ பணம் சேரும். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபராசியுடைய லாப ஆதாய ஸ்தானத்துக்கு சனி வரப்போகிறார். சனின்னு சொல்லக்கூடியவர் எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டார். குறிப்பாக சில பேருக்கு மட்டும் கொடுப்பார். இப்போ நமக்கு வேண்டியவர் ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு போஸ்டிங் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கும். நமக்கு எல்லா வேலையும் நடத்திக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி ரிஷபராசிக்கு சனி அவ்வளோ வேண்டியவர். அவர் 11ஆம் இடத்திற்கு வர்றதுனால நிறைய பணத்தை கொடுப்பார். இந்த இடத்துல பணம் மட்டும்தான் அப்படின்றது இல்லை, இவங்களுக்கு ஒரு பெரிய காலேஜில் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தால் அது கிடச்சிடும். நான் இந்த கண்ட்ரியில் தான் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது இவங்களுக்கு கிடச்சிரும். அதே போல் ஒரு டாப் 10 கம்பெனின்னு சொல்லி இருக்கும். ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டா, இல்லை ஒரு டாக்டராக இருக்காங்கன்னா அது போல் டாப் 10 ஹாஸ்பிட்டல் இருக்கும். அது போல் டாப் 10ல் வரக்கூடிய இடத்துல நான் வேலை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அங்கே முயற்சி பண்ணால் இவங்களுக்கு கிடைச்சிடும். இது எல்லாத்தையுமே இவங்களுக்கு சனி கொடுக்க போகிறார். ஓகே, ஸோ இந்த வருடம் 2026ல் ஒரு திருமணத்துக்கு நாங்கள் வரேன்னு பார்க்குறோம், இல்லை சொந்த வீடு பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு அமையவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் இதெல்லாம் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? திருமணத்திற்கான யோகம் தசாபக்திகளின் அடிப்படையில் வந்தால் நடக்கும். இந்த வருடத்தினுடைய தானாகவே நடக்கக்கூடிய ஒரு பலனாக பார்க்கும்போது, கல்யாணம் ஆயிட்டு செப்பரேஷன் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்றவங்க சேரக்கூடிய வருஷமாக இது இருக்கும். ஆமாம், ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவத்தில் குரு சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் தனியாக இருக்காங்க. அதற்கு காரணம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிஞ்சிடலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற இருக்கக்கூடியவங்க கட்டாயம் ஒன்று சேரக்கூடிய யோகம் இந்த வருஷத்தில் இருக்குது. இது பிரிஞ்சிருந்தாலும் இருக்கும். வேலை நிமித்தமாக நான் இங்கே வேலை பார்க்குறேன், ஒய்ஃப்க்கு வேறு ஒரு ஊரில் வேலை இருக்குது, வேலையை விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரலாம். இல்லைனா ஒருத்தர் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, இன்னொருத்தர் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுபோல் அந்த குடும்பம் சேர்ந்து இருக்கக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்குது. ஓகே, ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? மாணவர்கள் படிக்கிற விஷயத்தில் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. ஏன்னா பொதுவாக படிக்கும்போதே நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா,
அந்த படிப்புல ஆர்வம் இருக்கிறது குறைவா இருக்கும். அதாவது அவங்க ஆசைப்பட்ட ஒரு கோர்ஸ் கிடைக்காம இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் கிடைக்காம இருக்கலாம். இல்ல அப்படி ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது கூடலாம் 2, 3 சேர்ந்து படிக்கணுன்ற மாரி நம்ம ஊர்ல இருக்கும். அப்போ அதுக்கு கஷ்டப்படுவாங்க. சில பேர் படிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மறந்து போயிடுறது. எக்ஸாம் டைம்ல ஒரு நெர்வஸ் பதட்டம் வந்து சரியா எக்ஸாம் எழுத முடியாம போறது. அந்த பிரச்சனைலாம் இப்ப இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு வந்து சனி பலம் குடுக்கறதுனால ஒரு தைரியம் வந்துரும். 2வது ஞாபகத்திறன் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது சந்திரன், கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் காரணமா இருக்கும். அதுல கேது இப்போ சாதகமா இருக்கு. அதுல 4ஆம் இடத்திலே கேது இருக்கிறதுனால, இவங்க என்ன பண்ணலாம்னா, 1 வருஷம் படிக்கிறாங்க கேலண்டர் இயர்ன்னு சொன்னா, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வரக்கூடிய 1 மாசம் படிச்சா கூட போதும். அது அப்படியே மனசுல இவங்களுக்கு பதிஞ்சிரும். அந்த ரோபோட்ல அப்படி பார்க்கும்போதே வந்துரும் இல்லையா? அந்த அளவுக்கு இப்போ இவங்களுக்கு படிப்பு திறன் வந்து சிறப்பா இருக்கும். ஓகே. ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருடம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? நல்ல விஷயம். இது ஏன்னா, இத தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நல்ல விஷயங்கள ஒரு வேள நம்ம சொல்லலனா கூட அது நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஏத்துப்பாங்க. அப்ப பிரச்சனைன்றத சொல்லி ஆகணும் இல்லையா? கரெக்ட்டான ஒரு விஷயம் தான் அது. இவங்க கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, இவங்களுக்கு நெறைய லாபம் வரப்போகுது. அப்படி வரும்போது, பொதுவாவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் ஆடம்பர பிரியர்களா இருப்பாங்க. அத நெறைய செலவு பண்ணிடாம சேர்த்து வைக்கணும். எப்படி இந்த கிரக அமைப்பு இருக்குன்னா, இப்ப 11ல ஒரு கிரகம் இருக்கு, லாபம் குடுக்குதுன்னு சொன்னா, அப்புறம் அது 12க்கு வரும். முதல்ல குடுக்கும். அப்புறம் அதெல்லாம் செலவு பண்ண வைக்கும். அப்ப இப்ப சேமிச்சு வச்சா, அப்ப செலவு பண்ண வேண்டிய காலத்துக்கு அது கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னு சொன்னா, அப்ப கடன் வாங்க வேண்டியதா இருக்கும். அதனால இவங்க கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, ஆடம்பர செலவுகள வந்து தவிர்த்துக்கலாம். ஓகே. சோ ரிஷப ராசிக்காரர்களுக்கான இந்த வருடத்திற்கான பரிகாரம் என்ன சார்? இந்த வருஷம் பிறக்கிறதே வந்து திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய திதியில தான் பிறக்குது. அதனால இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் சனி இருக்க போறார். 2வது அந்த திரையோதசி திதின்னு சொன்னா, அத என்ன சொல்லணும்னா பிரதோஷ விரதம் அப்படின்றோம். இப்போ சங்கடகர சதுர்த்தி, கிருத்திகைலாம் வருதுன்னா, நேரடியா போய் சங்கடகர சதுர்த்தியா பிள்ளையாருக்கு போய் அபிஷேகம் பண்ணிடுவோம். கிருத்திகைன்னா முருகர் பண்ணிடுவோம். ஆனா பிரதோஷம் யாருடையது? சிவபெருமானுடையது. முதல்ல யாருக்கு அபிஷேகம் பண்ணுவோம்? நந்தியம்பெருமானுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவோம். அப்புறம் தான் சிவனுக்கே நடக்கும். அப்போ அந்த நந்தின்னு சொன்னா என்னன்னா, அது காளை. அது புல் அந்த எருதுன்னு சொல்லும். ரிஷபராசியுடைய சின்னம் அதுதான். அப்போ இவங்களுடைய ராசிக்கு ராசியா இருக்கக்கூடிய ஒரு திதியில தான் இந்த வருஷமே பிறக்குது. அதனால ரிஷபராசியில இருக்கக்கூடியவங்க பிரதோஷத்த மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வருஷத்துல குறைஞ்சது 24 பிரதோஷம். ஒரு மாசத்துக்கு 2ன்னு சொன்னா கூட. அத ஒண்ணொண்ணுத்தையும் ஃபாலோ பண்ணிட்டேன் அன்னைக்கு முடிஞ்சா விரதம் இருக்கலாம். இல்லனா போய் நான் அபிஷேகம் பார்த்துட்டேன்னு சொன்னா, நம்ம மேல சொன்ன நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் பிரதோஷ நாட்கள்ல விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னீங்க. இது விரத முறை எப்படி சார்? அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. விரத முறை அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு விரதத்த ஒவ்வொரு மாதிரியாக அனுஷ்டிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏகாதசின்னு சொன்னா, அது முன்னாலே தொடங்கிடும். பிரதோஷத்துக்கு அந்த மாதிரி கிடையாது. காலையில எந்திரிக்கிறோம். சூரிய உதயத்துக்குள்ள எந்திரிக்கணும். என்ன பண்ணணும்னா, சில பேர் வந்து இன்னைக்கு விரதம் இருக்கணுன்றதால சீக்கிரமா எந்திரிச்சுட்டா பசிக்கும்னு சொல்லிட்டு லேட்டா எந்திரிப்பாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து அவங்க தாண்டி அப்புறமா பண்ணுவாங்க. அதப்போல பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் எப்ப தொடங்குதுன்னா, சன்ரைஸ் அந்த சூரிய உதயம் ஆகும்போது தான் தொடங்கும். அதனால சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்தா தான் அது விரதம். அப்பயே தான் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்திரிச்சிடணும் அந்த நேரத்துல. அப்புறம் குளிக்கிறது தலைக்கு தான் குளிக்கணும். சிரஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். மத்த நாட்கள்ல வந்து நம்ம உடம்புக்கு குளிச்சா பரவால்ல. விரத நாட்கள்ல தலைக்கு தான் குளிக்கணும். குளிச்சுட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. சாயந்தரம் தான் நம்ம கோயிலுக்கு போறோமேன்னு சொல்லிட்டு, அந்த பூஜை போன்ற விஷயங்கள சாயந்தரத்துக்குன்னு பண்ணாம, காலையிலயும் வீட்ல விளக்கேத்தி வழக்கமா பண்ற பூஜைகள பண்ணிடணும். அப்புறம் மதிய உணவு வந்து விரதம்னும்போது சாப்பிடாம இருக்கிறது சிறப்பு. வயசானவங்க அல்லது வந்து சுகர்லாம் இருக்கு, பிபி இருக்கு, சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொன்னா, முடிந்த அளவுக்கு ஒரு தயிர் சாதம் மட்டும். அப்ப தயிர் சாதம் சாப்பிட போறோம்னா நெறைய தொட்டுக்க கூடாது. நான் ஊறுகாய் தொட்டுக்கிறேன், மசாலா வடை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி போக்கூடாது. வெங்காயம், வாசனை பொருட்கள் கலக்காத உணவு தான் அன்னைக்கு எடுத்துக்கணும். அதனால வெறும் தயிர் சாதம், முடிஞ்சது பழக்கம் இருக்குன்னா உப்பு இல்லாம தயிர் சாதம். இத வந்து மதியம் கொஞ்சமா சாப்பிடலாம். சாப்பிட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னுவாங்க. தூங்கிடக்கூடாது. விரத நாட்கள்ல பகல்ல தூங்கிட்டா விரத பலன் போயிடுச்சுன்னு அர்த்தம். தூங்கக்கூடாது. அதுக்கப்புறம் மாலை நேரத்துல கோயிலுக்கு போறோம். அந்த பூஜைய வந்து முழுக்க நம்ம பார்க்குறோம். அங்க குடுக்குற பிரசாதத்தோடயே நம்ம இரவு டின்னர் அவ்வளோதான் முடிச்சுக்கணும். அத முடிச்சுட்டு வந்துட்டு இரவு அதான் எல்லாம் முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு, பெட்லலாம் போய் படுக்கிறது, கணவன் மனைவி சேர்ந்து படுக்கிறது அத பண்ணக்கூடாது. அன்றைய நாள் பூர்த்தியானா மறுநாள் காலையில தான் விரதம் முடியுதுன்னு அர்த்தம். அப்போ நைட்லயும் கூட அவங்க தனியா ஒரு பாய் தலகாணி போட்டு கீழ படுக்கலாம். அது போல விஷயங்கள செய்யலாம். ஓகே. பொதுவாவே நெறைய பேர் பண்ற தவறு இதான் நினைக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே விரதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மற்ற வேலைகள பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி பண்ணாம, மறுநாள் காலை வரைக்கும் அந்த விரதம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இல்ல சார்? ஆமா.
இன்றைய நிகழ்ச்சியில ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.